கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஜெயமுள்ள வாழ்க்கை ஒளி சார்பாக ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏப்ரல் 2026 வாக்குத்தத்தம் என்னென்று சொன்னால் 40ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரி. இன்றைக்கி அநேகர் வாழ்க்கையிலே விடுதலை தேவை, வியாதியிலிருந்து விடுதலை தேவை, பிசாசின் போராட்டத்தில் விடுதலை தேவை. பலவிதமான சூழலை மாட்டிக்கொண்டிருந்தாலும் அதில் விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் சொல்கிறார், கர்த்தாவே என்ன பண்ணும், என்னை விடுவித்துடுங்கப்பா. ஏதோ ஒரு இக்கட்டிலே மாட்டிக்கொண்டு இருக்கிறேன், வியாதி என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது, கடன் பிரச்சனை நெருக்குகிறது, குடும்ப சூழ்நிலை நெருக்குகிறது, இதை விட்டு என்னால் வெளியே வர முடியலப்பா, வெளியே வர முடியல. சுய பலத்தினாலேயோ சுய ஞானத்தினாலேயோ இந்த கஷ்டத்தை விட்டு வெளியே வர முடியல ஆண்டவரே, இந்த தொல்லையை விட்டு வெளியே வர முடியலை, இந்த நெருக்கத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை, இந்த அவமானத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை, இந்த பல சூழ்நிலை நிமித்தம் என்னை வெளியே வர முடியவே, இந்த கட்டுகளில் இருந்து என்ன பண்ணுங்க, என்னை விடுவித்துள்ளுங்கன்னு சொல்லி அநேக நிலைகளிலே நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். அப்போ ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் விடுதலை மிக மிக அவசியம். கர்த்தருடைய பிள்ளை பிசாசானவன் என்ன பண்ணுறான், அநேகரை கட்டி வைத்திருக்கிறான், பாவம் என்கிற கட்டி வைத்திருக்கிறான், சாப கட்டி வைத்திருக்கிறான், மந்திர கட்டி வைத்திருக்கிறான். அதில் விடுதலை தேவை என்று சொல்லி அநேக மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் போய் என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போது நமக்கு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் என்ன தேவை, விடுதலை மிக மிக அவசியம். அப்போ நெருக்கமான சூழ்நிலை எல்லாமே நம்ம நெருக்கி கொண்டிருக்கிறது, வாழ்க்கையில் பலமான சூழ்நிலை நம்ம எல்லாம் நெருக்கி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து என்ன பண்ணுமா, விடுதலை தேவை. அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் அதிலிருந்து வெளியே வர முடியல ஆண்டவரே, இதை விடுவிப்பீங்களான்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாரா, விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். என்னை விடுவிக்கும்படி நீ தான் வர வேண்டும் ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னை விடுவித்தரலும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு இடத்துல சிக்கி கொண்டிருக்கிறேன், ஏதோ இடத்துல மாட்டிக்கொண்டு இருக்கிறேன். இந்த சிக்கல் எனக்கு என்ன உண்டாக்குங்கன்னா, பயத்தை கொடுக்குதாப்பா. அந்த பயத்தில் என்னால் வர முடியவில்லை. இந்த பயம் சமாதானத்தை, மன நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, இதிலிருந்து நீ தான் என்னை விடுவிக்க வேண்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இந்த பயத்திலிருந்து நிச்சயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்ணவரா விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த பயமானது சமாதானத்தை, மன நிம்மதியை கெடுக்கிறது. நீதான் என்னை விடுவிக்க வேண்டும். நம்மை விடுவிக்கிறவர் வல்லமையுள்ளவர். இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, எந்த சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருந்தாலும், எந்த போராட்டத்தில் இருந்தாலும், எந்த கஷ்டத்தின் நடுவில் இருந்தாலும், எந்த பண கஷ்டத்தில் இருந்தாலும், நீ நெருக்கப்பட்டு இருந்தாலும், எந்த வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாலும் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் விடுதலை கொடுக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடன் பிரச்சனை ஒவ்வொரு நாளும் நெருக்கி கொண்டு இருக்கிறது, இதில் விடுதலை தேவைன்னு சொல்லி அநேக பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இத்தனை லட்சம் கடன் இருக்குதாப்பா, இத்தனை கோடிக்கணக்கான கடன் இருக்குது, அடைக்க முடியுமா? கேள்வி குறியோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஏப்ரல் மாதம் ஆண்டவர் 1ஆம் தேதி சொல்கிறாரு, எல்லா கடன் பிரச்சனை விடுவித்து உன்னை சிங்காசனத்தில் அமரும்படியாய் நான் உதவி செய்கிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார். தேவரீர் என்னை என்ன பண்ணுங்க, விடுவிக்கிறவர், சகாயம் பண்ணுகிறவர் அவர் மாத்திரம்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக ஆண்டு சொல்கிற ஒரு காரியம் என்று சொன்னால், நம்மை விடுவிக்கிறவர், வியாதிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர், கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறவர், சாபத்திலிருந்து விடுவிக்கிறவர். அது மாத்திரமல்ல, கடன் பிரச்சனையிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். ஏதோ ஒரு சூழ்நிலையை மாற்றிக்கொண்டிருக்கலாம், அந்த சிக்கலிலிருந்து விடுதலை கொடுத்து நம்ம மீட்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக விடுவிக்கிறவர், இரண்டாவதாக நமக்கு சகாயம் பண்ணுகிறவர், உதவி செய்கிறவர். எனக்கு யாரும் உதவி செய்யலப்பா, அந்த மனிதரை போய் பார்த்தேங்க, உதவி செய்வாங்களா? இந்த மனிதரை போய் பார்த்த உதவி செய்வாங்களா? யார் எனக்கு உதவி செய்யவில்லை. உதவி செய்கிற ஒரே ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்கு உதவி செய்யக்கூடியவர். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும், சீக்கிரம் செய்யுங்கப்பா, சகாயம் எனக்கு எங்கேயுமே கிடைக்கலப்பா. அங்கே போனால் சொந்தக்கார்ட்ட போனால் கிடைக்கல, இங்கே போனால் கிடைக்கல, எங்கேயுமே இல்லை, எல்லாமே என்ன ஆகிட்டு இருக்குது, லாக் ஆகிட்டுருக்கு. ஆண்டவரே,
எல்லாமே லாக் ஆகிடுச்சு, எங்கேயுமே உதவி கிடைக்கலையப்பா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உதவி கொடுக்கவில்லைன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உதவி செய்யக்கூடியவர். 124 சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்கிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. எனக்கு அன்பான கர்த்தர்களே, அப்போ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எந்த உதவியாக இருந்தாலும் சரி, நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதமான காரியங்கள் செய்து நமக்கு உதவி செய்யவர். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை யார் கிடைக்கலையா? உதவி செய்ய யாரும் இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக உதவி செய்யும்படியாக காத்திருக்கிறார். பண கஷ்டத்தில் நம்ம கஷ்டப்படுறீங்களா? ஏதோ ஒரு காலத்தில் உதவி தேவையா? படிப்பின் காலத்தில் பேசி கட்ட முடியவில்லை, திருமண காலத்தில் நடத்துவதற்கு பணம் இல்லை, ஏதோ ஒரு காலத்தில் உதவி வேண்டி வேண்டி யோசித்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய கண்கள் அவர் நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக உதவி செய்வார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சரீர பலவீனத்தோடு நீங்கள் படுத்த படுக்கையாக இருக்கலாம், கேன்சர் நோயெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், கிட்னி ப்ராப்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஹார்ட் ப்ராப்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். யார் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கலாம். நம்ம உதவி செய்யக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனிதனை சொல்லாரு, என்னை கொண்டு போய் இந்த குளத்தில் விடுவதற்கு யாரும் இல்லை. தேவதூதன் கலக்கப்படும் பொழுது அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சொஸ்தமாக என்று சொல்கிறது. அவனுக்கு உதவி படுத்த படுக்கையாக இருக்கான், உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை. அந்த சூழ்நிலையிலே யாரை கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம்? தேடி வந்து உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, உதவி செய்ய ஒருவரும் என்று கலங்கீர்களா? எல்லோரும் என்னை விட்டு விலகி போய் விட்டார்கள். ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கீங்களா? நம்முடைய சகாயம் எனக்கு வேண்டும். இயேசு தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக நேரங்களிலே உங்கள் சொந்தக்கார வீட்டில் போயிருக்கலாம். அவன் என்ன பண்ணுவாங்களாம்? பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. ஆனால் நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டாங்கப்பா, எல்லாரும் எடுத்துட்டாங்கப்பா, நல்ல நல்ல வசதி வாய்ப்பார்களை தேடி வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நான் கஷ்டப்படும் பொழுது ஒருவரும் என்னை தேடி வரவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வருகிறவர். எல்லோரும் என்னை கைவிட்டு போய்விட்டார்லப்பா, நீரே எனக்கு துணையாயிரும், நீரே எனக்கு சகாயம் பண்ணு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு என்ன பண்ணுறேன்? துணை நிற்கிறேன். உன்னுடைய வலது கரத்தை பிடித்து என்ன பண்ணுறாரா? துணை நிற்கிறேன் என்றார் சொல்கிறார். பூச்சியை போல் அவங்க நெசிக்கு போடலாம்னு நினைக்கிறாங்க, ஆனால் முடியாது. உங்களை பற்குள்ள எந்திரமாக கத்திர மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. பற்குள்ள எந்திரமாக கத்திர மாற்ற போகிறான். பூச்சியை போல் காலை மிதிச்சு போல நினைக்கிறாங்க. நம்மை உண்டாக்குற ஆண்டவர், உருவாக்குற ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்களை கைவிட மாட்டார். வலது கரத்தை பிடிச்சி என்ன பண்ணுறாரா? நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உதவி செய்யும்படியாக காத்திருக்கிறார். எனக்கு சகாயம் பண்ண யாரும் இல்லை, எனக்கு சகாயம் பண்ண ஒருவரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டீங்களா? நம்முடைய கண்கள் அவர் நோக்கி பார்க்கட்டும். நிச்சயமாகவே அந்த காரியத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதனை செய்வார். மார்ச் 31ஆம் தேதி வரை அற்புதம் நடக்கலையா? ஏப்ரல் 1ஆம் தேதி முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். நிச்சயமாகவே மீகா 7:15 படி ஒரு அதிசயங்களை கர்த்தர் காணப்போகிறார். 2 காரியங்களை குறித்து பார்த்தோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 40ஆம் சங்கீதம் 13, கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரையும். 2 காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு எல்லா காரியத்தையும் விடுவித்திருக்கிறார். எல்லா காரியத்தையும் உதவி செய்ய காத்திருக்கிறார். நம்முடைய கண்கள் அவர் நோக்கி பார்க்கட்டும். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான விலைக்கு நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. எந்தெந்த பிள்ளைகள் கத்தாவே லூயா ஆண்டவரே கத்தாவே எனக்கு விடுதலை தேவை என்று சொல்லி கொண்டிருக்காங்களோ, நசரனா இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஹல்லே லூயா, தேங்க்யூ லார்ட். அந்த பாவ கட்டிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா, வியாதி கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே, மந்திர கட்டின
விடுதலை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு விடுவிக்கப்பட்டு கர்த்தர் காத்தெடுக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. எந்தெந்த பிள்ளைகள் கர்த்தா வியாதி நிமித்தம் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையா இருக்காங்களோ, அது ஆஸ்பத்திரியில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது எல்லா பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய உயிர்ப்பிக்க வல்லமை இப்பொழுது இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலப்பா. எந்தெந்த பிள்ளைகள் கர்த்தாவே எனக்கு சகாயம் இல்லைன்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருக்காங்களோ, உதவி செய்ய வேண்டிய யாரும் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்காங்களோ, உனக்கு உதவி செய்ய முடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காத்திருக்கிறார். உன் கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். எசப்பா எனக்கு உதவிச்சங்களை கேட்கும் பொழுது நிச்சயமாக தேடி வந்து அற்புதங்கள் செய்வதற்கு அவர் வல்லமில்லை தேவனாக இருக்கிறார். நம்முடைய சகாயம் வானத்தையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தை உள்ளன்னு சொல்ல போல ஆண்டவரே எங்கள் கண்கள் உண்மை நோக்கி பார்க்குதாப்பா. நீங்கள் தான் உதவி செய்ய முடியாதக்காக சொத்துருங்க தாவே. ஹல்லேலூயாமை சொத்துருங்க தாவே. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வேத வசனத்தில் பேச வார்த்தைகளுக்காக சொத்துருங்க தாவே. அப்படியே நீ செய்ய போகிற நிறைவேற்ற போகிற கிருபைக்கு நன்றி ஒத்துழைக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆஸ்வதியும், அவர் தொழில் தரங்களை ஆஸ்வதிங்க ஆண்டவரே. செய்கிற வியாபாரங்களை ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கையில் பிரயாசனை ஆஸ்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறப்பா. அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் செய்கிற ஒவ்வொரு காரியம் வாக்கியச்சும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.